ஓம் சாந்தி. இன்று 16/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 5/3/24 மதுபன். அவ்யக்த வியக்தம் என்றால் உடல், அவ்யக்தம் என்றால் உடலற்ற. அதாவது பிரம்மபாபா சரீரத்தை விட்டதற்கு அப்புறமாக குல்சாதாதி மூலமாக இறைவன் கொடுத்த முரளி. இந்த முரளியில் தலைப்பை பார்ப்போம். தலைப்பில் பலவீனமான சம்ஸ்காரங்களை சம்காரம் செய்துவிட்டு உண்மையான ஹோலி கொண்டாடுங்கள், அப்போதே உலகம் மாறும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. என்ன அழகாக சொல்லியிருக்கார். பலவீனமான சம்ஸ்காரங்களை, ஒவ்வொருவரிடமும் பலவீனமான குணங்கள் இருக்கும். அந்த பலவீனமான சம்ஸ்காரங்களை சம்காரம் அழித்து விட வேண்டும். அந்த பலவீனங்களை அழித்து விட வேண்டும். சம்காரம் என்றால் அழித்து விடுதல். சம்காரம் செய்துவிட்டு உண்மையான ஹோலி என்றால் தூய்மை. ஹோலி என்றால் தூய்மை. உண்மையான ஹோலி கொண்டாடுங்கள், அப்போதே உலகம் மாறும். நீங்கள் ஹோலி பண்டிகை, நீங்கள் தூய்மையானால் உலகம் தூய்மையாகும் என்று இறைவன் சொல்கின்றார். இதனுடைய முக்கியமான சில வார்த்தைகளை பார்ப்போம். இன்று பாப்தாதா தனது நாலாபுறமும் உள்ள ராஜா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த பரமாத்மா அன்பு கோடியில் ஒரு சில சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கே பிராப்தமாகின்றது. எப்படி சொல்கிறார் பாருங்க, ரொம்ப அற்புதம். அதாவது உண்மையிலே நடக்கின்றது. இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்குத்தான் தெரியும். அதாவது இந்த பரமாத்மா அன்பு கோடியில் ஒரு சில சிரேஷ்ட, அதாவது உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுக்கே பிராப்தியாகின்றது. ஒவ்வொரு குழந்தையிடமும் 3 ராஜ சிம்மாசனத்தை பார்க்கின்றார். இந்த 3 சிம்மாசனமும் முழு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் மட்டுமே குழந்தைகளுக்கு பிராப்தமாகின்றது. 3 சிம்மாசனமும் தென்படுகிறதா? 1 புருவ மத்தியனும் ஆசனம், அங்குதான் ஆத்மா மின்னிக் கொண்டிருக்கின்றது. 2வது பரமாத்மாவின் உள்ளம் எனும் சிம்மாசனம், தில்தக் நசின். 3வது நாளைய உலக ராஜ சிம்மாசனம், தந்தையின் உளமெனும் ஆசனம் அடைய பெற்றதால் அனைவரை விடவும் பாக்கியவான் ஆகியுள்ளீர்கள் என்று அழகாக சொல்கிறார். தந்தையின் உளமெனும் ஆசனம் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றது, வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை. அதாவது இந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கின்றது. அது யார்? ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது. நாளைய உலக ராஜ்ய சிம்மாசனம் கிடைத்தே தீரும். ஆனால் அதிகாரி ஆவது யார்?